ஆல் லாஸ்ட் வீடியோவில் வேர்ப்ஸ் பற்றி பார்த்தோம். மேஜராக 2 டைப்பாக வேர்ப்ஸை பிரிச்சிருக்கோம். வாட் ஆர் தே? மெயின் verb, auxiliary verb. மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அதில் என்னென்ன மெயின் வேர்ப்னா என்ன? It gives literal meaning. இட் ஹேஸ் லிட்ரல் மீனிங். மெயின் வேர்ப் இப்போ ஸ்டாண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும், சிட்டுனா என்னன்னு தெரியும். ஆக்சிலரி வேர்ப்ன்றது அதுக்குன்னு தனி மீனிங் கிடையாது. ஆனால் அது மெயின் வேர்போட சேர்ந்து ஒரு சென்டென்ஸில் அதோட டென்ஸை காமிக்கவோ, அதை நெகட்டிவாக மாற்றவோ, அதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவோ நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லுவோம், ஆர் எல்ஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல? அதை நம்ம 4 குரூப்ஸா டிவைட் பண்ணிருக்கோம். வாட் ஆர் தே? Do form, have form, be form, model auxiliaries. வெரி குட். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாடல் ஆக்சிலரிஸ். as I already told, 10th ஃபர்ஸ்ட் யூனிட்ல மாடல் ஆக்சிலரின்றது ஒரு தனி கிராமட்டிக்கல் டாபிக்கா இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ நம்ம இப்போ மாடல் ஆக்சிலரிஸ் பார்க்கலாம். மாடல் ஆக்சிலரிஸ் என்னென்ன இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் சொல்ல முடியுமா? will, would, Shall, should, can, could, may, might, must. இதெல்லாம் மாடல்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே செமி. வெரி குட். ought to, need to, dare, used toன்றத செமி மாடல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதுல நம்ம shall and should ஓட யூசேஜ். மாடல் வேர்ப்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். இப்போ நம்ம பெர்மிஷன் கேட்கறதுக்கு இந்த மாடல் வேர்பை தான் யூஸ் பண்ணணும், இல்லை என்னோட எபிலிட்டியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸ்பிரஷன் இருக்கும். லேர்னிங் மாடல் வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் மாடல் வேர்ப்ஸ் தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல நான் இந்த டோனில் பேசினா கரெக்டாக இருக்கும், வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம இவ்வளோ பொலைட் மார்க்கர்ஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொலைட்டாக பேசுகிற இடத்துல நம்ம இந்த மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணணும். டிமாண்ட் பண்ணுற இடத்துல இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டோன்னா ஸ்போக்கன்லேயும் உங்களோட லாங்குவேஜை இன்னும் கொஞ்சம் நல்லா காமிக்கும். ஓகே ஓகே, ஷல் வி சி? ஓகே, ஸோ மாடல் வேர்ப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷேல் அண்ட் ஷுட். ஷேல் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டு மேக் ஆஃபர்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, நான் இதை வாங்கலாமாடா, இந்த இடத்துக்கு போகலாமா, மூவி பார்க்க போகலாமா, குட் பேட் அக்லி போகலாமா அப்படிலாம் கேட்குறாங்கன்னா அது இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஸோ ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் அன் ஐடியா, சஜஷன், போகலாமா அப்படின்னு வந்துட்டு சஜஷன் கேட்குறான். அப்போ இங்கிலீஷில் நம்ம அதை ஷேல் வச்சு கேட்கலாம். ஃப்ரேம் அ சென்டென்ஸ் நவ். Shall we go for a movie? அவ்வளோதான். shall we go for a மூவி போகலாமா அப்படின்னு கேட்குறது. ஓகே, மேக்கிங் ஆஃபர்ஸ் ஆர் மேக்கிங் சஜஷன்ஸ்க்கு நம்ம ஷேல் யூஸ் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷுட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டு கிவ் அட்வைஸ். இப்போ நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷுட் யூஸ் பண்ணி அட்வைஸ் கொடுக்கலாம். யூ ஷுட் டேக் திங்ஸ் சீரியஸ்லி, யூ ஷுட் ஸ்டார்ட் லேர்னிங், இந்த மாதிரி இதை பண்ணணும், இதை பண்ணனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம ஷுட்டு சொல்லணும். இன்னொரு இடத்துலையும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன்னா ஒன்றும் இல்லை, இதுதான் நியாயம், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? யூ ஷுட் டர்ன் ஆஃப் தி லைட்ஸ் when it is not in use. அப்போ தான் நம்மளால எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நியாயம், இதுதான் கரெக்டு அப்படின்ற ஆப்ளிகேஷனுக்கும் யூ கேன் யூஸ் ஷுட். ஓகே ஓகே. ஸோ ஷேல் அண்ட் ஷுட் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா, அடுத்து வில் அண்ட் வுட். வில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரெசன்ட் இதை கட் பண்ணிடுங்க. வில் எங்கே யூஸ் பண்ணணும்? இரும்பிக்க. ஐயோ. ஓகே, நெக்ஸ்ட் வில் அண்ட் வுட் பார்க்க போகிறோம். வில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரிடிக்ஷன், பர்சனல் ப்ரிடிக்ஷன். ஓகே, நான் நினைக்கிறேன் இது நடக்காது, கண்டிப்பாக இது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷுவராக எதையாச்சும் ப்ரிடிக்ட் பண்ணோம்னா நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஐ டோன்ட் திங்க் ஷீ வில் வின் த மேட்ச், ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே வில் வின் த மேட்ச் அப்படின்னா நம்மளோட ஓகே, ஐ திங்க் CSK will definitely win the match அப்படின்னா that is your personal prediction. நம்ம வின் பண்ணணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்மளோட பர்சனல் ப்ரிடிக்ஷன்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? நம்மளோட கணிப்பு. ஆமாம். ஓகே, அதுக்கு நாம வில் யூஸ் பண்ணலாம். இன்னொரு இடத்துல எங்க வில் யூஸ் பண்ணுவோம்னா, ஃபியூச்சர் சர்டைனிட்டி, கண்டிப்பாக இது நடக்கும், இது என்னோட ப்ரிடிக்ஷன் கிடையாது, நான் அடிச்சு சொல்கிறேன் இது நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சரில் சர்டைனாக நடக்கிற விஷயங்களுக்கு நாம வில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இஃப் கிளாஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, அதுல எல்லாம் கூட இந்த வில் வரும். எப்படி வரும்? இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் கெட் scored. You will get good marks. Scored.
யூ வில் கெட் குட் ஸ்கோர். ஓகே, அதான் நீ நல்லா படிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்றது இட் இஸ் சர்டனிட்டி, ஃபியூச்சர் சர்டனிட்டி. இதை நீ பண்ணால் இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கண்டிஷனல் கிளாஸ்லேயும் வரும். ஃபியூச்சர் சர்டனிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுற போதும் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட பர்சனல் ப்ரெடிக்ஷன் அப்படிவும் வில் யூஸ் பண்ணுவோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மாடல்ஸ் ஆர் கன்ஃபியூசிங். எப்போவுமே அது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இது எல்லா இடத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வில் புரிஞ்சுதா? புரிஞ்சு. நெக்ஸ்ட் வுட். வுட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் பாருங்க. இது என்ன, ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்களா, ஒரு காஃபி ஒரு கெஃபேல இருக்காங்க. அவங்க என்ன இல்லை வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ் வராங்கன்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அப்பா. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க அவங்கள வெல்கம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. கெஃபேல வேண்டாம், நம்ம இப்போ வுட்டை பார்க்கலாம். வுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி, ஒரு வெயிட்டர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குற மாதிரி நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்லி another question. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வைங்க, எப்படி அவங்கள வெல்கம் பண்ணுவீங்க? எப்படி உபசரிப்பீங்க? வாங்க, உள்ள வாங்க. உள்ள உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். ஓகே, அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அவங்க டீ குடிப்பாங்களா, காஃபி குடிப்பாங்களான்னு அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம யூஸ் பண்றதுதான் வுட். ஓகே, வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? உங்களுக்கு என்ன சாப்பிட விருப்பம்? டு நோ தேயர் விஷ். அவங்களோட ஆசை என்ன, அவங்களோட விருப்பம் என்ன அப்படி நம்ம ஒன்று ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட விருப்பம் என்னன்னு கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வுட். ஓகே, அண்ட் ஆல்சோ வுட் இஸ் யூஸ் டு மேக் பொலைட் ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்னா அதை ஆஃபர் பண்றது. இதை உங்களுக்கு சாப்பிட விருப்பமா, இதை பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பொலைட்டா நம்ம ஒரு விஷயத்த ஆஃபர் பண்ணணும்னா நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு இடத்துல வுட் எங்க வரும் அப்படின்னா, இது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேக்சிமம் எங்கெல்லாம் நம்ம விஷ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றோமோ அது கூட வுட் இருக்கும். ஓகே, ஐ விஷ் யூ wouldn't keep interrupting me, or else I wish I would succeed. I would get the new mobile phone. விஷன்ற இடத்துக்கு பக்கத்துல வுட்ன்ற வேர்ட் வரும். இது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக இது ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் our wish or to know others wish we use would. ஓகே, காமனா இதை தாண்டி வில் வுட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கண்டிஷனல் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணுவோம். தென் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து காமனா வில் அண்ட் வுட்டோட யூசேஜ். அதை தாண்டி வில்லையும் வுட்டையும் நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும்? வில்ன்றது பர்சனல் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஃபியூச்சர் சர்டனிட்டி. வுட்ன்றது டு ஆஃபர் சம்திங். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கேன் அண்ட் குட். கேன் அப்படின்னா என்ன? எபிலிட்டி. வெரி குட். கேன்னா டு எக்ஸ்பிரஸ் ஆர் எபிலிட்டி. என்னால் முடியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ற இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, she can drive a car, she can speak many languages. அந்த மாதிரி அவங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு எபிலிட்டி சொன்னோன்னா கேன். ஓகே, ப்ரெசன்ட் எபிலிட்டி. இதே குட் எங்கே யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் எபிலிட்டி. கேனோட பாஸ்ட் இஸ் குட் இல்லையா? ஸோ கேன்னு நம்ம ப்ரெசன்ட் எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணோம்னா, குட் இஸ் ஃபார் பாஸ்ட் எபிலிட்டி. ஒரு காலத்தில் என்னால் இதை பண்ண முடிஞ்சது, இப்போ என்னால் இதை பண்ண முடியலை அப்படின்ற போது we can use could. Okay, for example, I could swim when I was 5 years old, but now I am not able to swim. இப்போ என்னால் ஸ்விம் பண்ண முடியாது, பட் when I was a child I was able to swim. I could swim அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேன் குட்டுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், கேன்ன்றது ப்ரெசன்ட் எபிலிட்டி. இப்போ என்னால் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் கேன் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். குட்ன்றது பாஸ்ட் எபிலிட்டி. ஒரு காலத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது, இப்போ என்னால் பண்ண முடியறது இல்லை. ஓகே, அதை நான் குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, அனதர் க்ளூன்றதை விட அனதர் இன்ஃபர்மேஷன். கேனையும் ஏபிளையும் ஒரே சென்டென்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் பேசும்போது. அது தப்பு. ஐ காண்ட் unable to attend the class miss அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தப்பு. கேன்னாலே எபிலிட்டி தானே ரெஃபர் பண்ணுது. அப்போ ஏன் கேனையும் அதே சென்டென்ஸில் ஏபிளும் அதே சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறீங்க? பண்ணக்கூடாது. ஓகே, ஐ காண்ட் attend the class or I am unable to attend the class. I can go or I am unable to go. புரிஞ்சுதா?
ஓகே, கம்மிங் பேக் டு மாடல் வேர்ப்ஸ். இப்போ நம்ம கேனோட ஒரு விஷயத்தை, கேன் அண்ட் குட்டோட ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டோம், விச் இஸ் எபிலிட்டி. ரெண்டாவது என்னன்னா மேக்கிங் ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்டுக்கும் நாம கேன் அண்ட் குட்டையும் யூஸ் பண்ணி ரெக்வெஸ்ட் வைக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ரெக்வெஸ்ட் வைக்கணும். இப்போ வந்து எனக்கு உன் பெண்ணு தரியா, உன் புக் கொடுக்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். கேன் யூ கிவ் மீ யோர் பென், கேன் யூ வெயிட் ஃபார் அ செக் அப்படின்னு கேட்கலாம். ஒரு நிமிஷம் நிற்கிறியா, பென் கொடுக்குறியா, அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். குட் எங்கே யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃபார்முலாக, நம்மளை விட கொஞ்சம் வயசில் பெரியவங்க, நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறவங்க கிட்ட நம்ம குட் யூஸ் பண்ணி கேட்கலாம். இப்போது டீச்சர் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்க, புரியலன்னா குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் இட் அகெயின் அப்படின்னு கேட்கலாம். திருப்பி சொல்லித்தரீங்களா, சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் குட். ஓகே, கேன் அண்ட் குட் ரெண்டு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஒன்று எபிலிட்டி, இன்னொன்று ரெக்வெஸ்ட். அதில் கேன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் எபிலிட்டி, குட் பாஸ்ட் எபிலிட்டி. அதே மாதிரி கேன் ஃப்ரெண்ட்லி ரெக்வெஸ்ட், குட் ஃபார்மல் ரெக்வெஸ்ட். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் மே, மைட், மஸ்ட். இது ஒரு குரூப்பாகவே நம்ம பார்க்குறோம். மேனா என்ன, இது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மே கம் இன், மே கம் இன். ஓகே, பெர்மிஷன் கேட்குறக்கு, கரெக்ட். ஸோ ஒரு பெர்மிஷன் நம்ம கேட்கணும்னா, வெரி ஃபார்மல் பெர்மிஷன் நம்ம கேட்கணும்னா வி யூஸ் மே. ஓகே, மே கம் இன். பெர்மிஷன் கேட்கறக்கும் சரி, பெர்மிஷன் கொடுக்கறக்கும் நம்ம மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ மே கம், யூ மே கோ நவ். பெர்மிஷன் கொடுக்கறக்கும் பெர்மிஷன் கேட்கறக்கும், டு கிராண்ட் பெர்மிஷன், டு சீக் பெர்மிஷன், வி யூஸ் மே. ஓகே, ஓகே. இன்னொரு யூசேஜ் என்னப்பா மேக்கு, மேபி அப்படிலாம் பேசிப்பீங்கல்ல. she may come, she may not come. Khadija, maybe. So mayனா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், பாசிபிலிட்டி, அன்சர்டனிட்டி. ஓகே, மே மைட் ரெண்டுமே அன்சர்டனிட்டியை மார்க் பண்ணுது. ஓகே, இட் மே ரெயின், மழை வரலாம், வராமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அன்சர்டனிட்டியை பற்றி பேசும்போது வி யூஸ் மே. ஓகே, அதே தான் மைட்டும் அன்சர்டனிட்டி பற்றி தான் பேசும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் மைட்டை வந்து பாஸ்ட் டென்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ மைட் ஹவ் பீன் இல் ஆன் தட் எக்ஸாம் டே. அவனுக்கு எக்ஸாம் அப்போ காய்ச்சலாக இருந்திருக்கலாம், எக்ஸாமும் முடிஞ்சு போச்சு, ஒருவேளை அன்னைக்கு அவனுக்கு காய்ச்சல் இருந்திருக்கலாம் அப்படின்னு பாஸ்ட் அன்சர்டனிட்டி பற்றி பேசுறதுனால மைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு மஸ்ட். மஸ்ட்டுக்கு ரெண்டு வேலை இருக்குது. மஸ்ட்னாலே கம்பல்ஷன், கம்பல்சரி, ஆர்டர், ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இதுதான் அப்படின்னா அது மஸ்ட். கம்ப்ளீட் திஸ் ஹோம்வொர்க். ஆக்சுவலி அது ஒவ்வொருத்தங்களோட டோனை பொறுத்து மாறும். யூ ஷுட் கம்ப்ளீட்னா அட்வைஸாக கூட சொல்லலாம். இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 1 or 2 வார்னிங்ஸ்க்கு அப்புறம் யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க்னு நான் சொல்லலாம். ஓகே, ரொம்ப சர்டன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன்னா மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ப்ராஹிபிஷன் பற்றி பேசுறது தான் நான் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, இதுதான் ரூல்ஸ், நீ இப்படி தான் ஃபாலோ பண்ணோம் அப்படிலாம் சொல்லலாம், நான் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா சர்டனிட்டி. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது இப்படி தான் அப்படிங்கும்போது நான் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, லாஜிக்கல் கன்க்ளூஷனாக இருந்தால். ஓகே, புரிஞ்சுதா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது மஸ்ட்டுங்கிறது கம்பல்சரி, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம மாடல்ஸில் எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செமி மாடல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். செமி மாடலில் என்னென்ன இருக்குது? நீட் டு, ought to, dare, used to. ஃபைன், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ought to ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ought toனா ஒன்றும் இல்லை, நம்ம ஷுட்டும் மஸ்ட்டும் மாடல்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம செமி மாடல்ஸில் ought to யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீடுனா என்ன? நீடு, தேவை, அதுதான் நீட் டு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, எக்ஸ்பிரஸிங் நெசசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், பிஃபோர் என்டரிங் த ட்ரெயின் யூ நீட் டு பை த டிக்கெட்ஸ். ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ நீட் டு பை த டிக்கெட்ஸ். ஆமாம் தானே? ஸோ இட் எக்ஸ்பிரஸ் நெசசிட்டி. அதுதான் நீடோட வேலை. நெக்ஸ்ட் டேர். டேர்னா என்ன? தைரியம். ஹவு டேர் யூ அப்படின்னு கேட்போம், என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு கேட்போம். ஸோ ஹவு டேர் யூ ஓப்பன் மை லெட்டர்ஸ். ஐ டேர் நாட் டு டச் ஸ்னேக்ஸ். எனக்கு பாம்பு தொடுற அளவுக்கு தைரியம் இல்லை. அந்த மாதிரி தைரியம் பற்றி பேசுறது தான் டேர். ஹவு டேர் யூ ஓப்பன் மை லெட்டர்ஸ், ஹவு டேர் யூ டச் மை ஃபோன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது தான் டேர். நெக்ஸ்ட் யூஸ்டு டு. இது ரொம்ப முக்கியம், கீழே லிசன் பண்ணுங்க. யூஸ்டு டு அப்படின்றது இட் ரெஃபர்ஸ் பாஸ்ட் ஹேபிட்ஸ். ஓகே, நம்மளோட பழைய பழக்கங்கள், இப்போ நாம் அதை செய்யறதில்ல. குட்னா என்ன சொன்னேன் நான்? குட் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொன்னேன்? பாஸ்ட் எபிலிட்டி. பாஸ்ட் எபிலிட்டி.
இங்கே யூஸ்ட் டுங்கிறது பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது குட்னா ஒரு காலத்தில் என்னால் முடிஞ்சது, இப்போ என்னால் முடியலன்னு சொல்கிறேன். ஆனால் யூஸ்ட் டுனா ஒரு காலத்தில் நான் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணலை, இப்போ என்னால் பண்ண முடியும், பட் நான் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் யூஸ்ட் டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம், ஐ யூஸ்ட் டு ஸ்டடி ஃபார் 5 hours when I was young, but now I'm not doing it. ஓகே, இப்போ என்னால் நினச்சா பண்ண முடியும், ஆனால் நான் பண்ணுறது கிடையாது. எபிலிட்டி இல்லாமல் கிடையாது, பட் அது என் பழக்கம், இப்போ அந்த பழக்கம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான். மாடல்ஸ், செமி மாடல்ஸ், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே எந்தெந்த செமி மாடல்ஸ் யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். கொஸ்டின் உங்களுக்கு வரும்போது கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் செலக்ட் தி கரெக்ட் செமி மாடல் வேர்ப்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆப்ஷனில் மாடல் கூடயும் கலந்து வந்திருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு எந்த செமி மாடல் கரெக்டோ அதை டிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.